ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு கச்சோரி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் வந்து மைதா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வேணா நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், சோம்பு சேர்த்துக்கிறேன், தனியா சேர்க்குறேன், சீரகம் சேர்க்குறேன். இப்போ இதை நைஸாக பொடி பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இப்போ பொடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ கடாய் வச்சுட்டேன். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்குறேன், கருவேப்பிலை சேர்க்குறேன், கரம் மசாலா சேர்க்குறேன், சீரகத்தூள் சேர்க்குறேன், மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதெல்லாம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ கொத்தமல்லி அதில் தூவிக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து சூடாக ஆறட்டும். அதுங்காட்டி நம்ம மாவெல்லாம் உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறிட்டு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறதுங்க நம்ம அதை ஊற்றிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை மாதிரி நல்லா செஞ்சுட்டு அது உள்ள நம்ம கொழுக்கட்டை பூர்ணம் வைக்கிற மாதிரி தான் இது. இது மாதிரி செஞ்சுட்டு அதில் நல்லா பூர்ணத்தை வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாம்.
இப்படி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடு எரிச்சு போட்டுக்கலாம். இப்போ வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கச்சோரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.